காலேஜ்ல உன்னையும் சஞ்சயும் பாக்கும்போது நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நாங்கெல்லாம் நினைச்சோம். ஆனா உங்க 2 பேருக்கும் அந்த மாதிரி தாட் எதுவுமே வரல. நீங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துட்டீங்க. ஏய் சும்மா இருக்க மாட்டியா? என்ன பேசிட்டு இருக்க? ஏன் கீர்த்தி, ஏன் சும்மா தேவையில்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்க? சாரி பைரவி, அவ ஏதோ ஆர்வத்துல பேசிட்டா, எதுவும் தப்பா நினைச்சுக்காத. இட்ஸ் ஓகே சஞ்சய். ஆமா, நம்ம பேட்ச்ல எல்லாருமே வந்துட்டாங்களா? பாதி பேர் தான் வந்திருக்காங்க, மீதி பேர் வருவாங்களா இல்லையான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே, எல்லாரும் வாங்க, உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். கம் கம். பைரவி, ஹனிமூனுக்கு நீயும் ஹஸ்பண்டும் எங்க போனீங்க? என்ன பைரவி இப்படி யோசிக்கிற? இல்ல, நாங்க ஒன்னும் அத பத்தி பிளான் பண்ணல. மேரேஜ் ஆகி இத்தனை நாள் ஆகுது, இன்னும் ஹனிமூன் ட்ரிப் போகாம இருக்கீங்க? எனக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு நெக்ஸ்ட் டேவே ஹனிமூன் போயிட்டோம். நீயும் டிலே பண்ணாம சீக்கிரம் பிளான் பண்ணுங்க பைரவி, இல்லனா அந்த எக்ஸைட்மெண்டே போயிடும். நீ 3 ட்ரிப்பு கண்டிப்பா பைரவி போவா, ஆனா ஆறுமுகத்தோட இல்ல, என்னோட. ரொம்ப நேரம் ஆச்சு. சரி பைரவிக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். ஆறுமுகம் கால் பண்றானே. எக்ஸ்கியூஸ் மீ, கால் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே பைரவி. சொல்லு டாக்டர். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் டாக்டர். சாப்பிட்டியா? எப்போ? அன்னபூர்ணி பெரியமா நீ சாப்பிடலன்னு சொன்னாங்க, நீ சாப்பிட்டேன்னு சொல்ற? ஆமா, ஞாபகம் இல்ல, பசிக்கலையா அதனால சாப்பிடல. நீ போய் தூங்கு டாக்டர், நான் பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன். என்ன ஆச்சு அவளுக்கு? நம்ம கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன்.